வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி இருக்குது. இந்த ப்ரக்கோலியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளானது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரக்கோலியை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இன்னும் ப்ரக்கோலியில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க டேஸ்ட்டு. ஆனால் இது நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அப்படியே அடிமையாயிருவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒன்றே எனக்காக வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் நானும் சாப்பிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு கொடுத்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ப்ரக்கோலி. இப்போ பாப்பா தான் ப்ரக்கோலிக்கு ஃபஸ்ட்டு அடிமை, அடுத்து தான் நாங்களாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கிறது ஒன்று தான் இதில் வேலை. மற்றபடி இதை வந்து வதக்கிற போது ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் டேஸ்ட்டும் போயிடும். 5 நிமிஷத்தில் சூப்பரான நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான உணவும் ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நம்ம ப்ரக்கோலி ஸ்டர் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ ப்ரக்கோலியை வாங்கியிருக்கோம். இது வந்து 1 கிலோ அளவு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது 5 பேர் சாப்பிடலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து இந்த ப்ரக்கோலிக்கு நல்ல சூப்பராக ஒரு காம்பினேஷன்னா வெள்ளைப்பூடை நல்லா சின்னதாக நறுக்கி இந்த வதங்கும் போது சேர்த்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. உப்பு, மிளகுத்தூள், வெள்ளைப்பூடு மட்டும்தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கிக்கிறோம். காலிஃப்ளவர் ஃபேமிலியோட சேர்ந்தது தான். இருந்தாலும் நம்ம காலிஃப்ளவரில் இந்த காம்பெல்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது. தண்டு சொல்வோம்ல, இதை நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் ப்ரக்கோலியில் இந்த தண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும். இதை நம்ம நறுக்கிக்கிறோம். நம்மளுக்கு தேவையான சைஸில் நறுக்கிக்கலாம். சின்னதாக நறுக்குனா ஒரே மாதிரி சிறுசாக நறுக்கிக்கோங்க, பெருசாக நறுக்குனா ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டு இருக்குது பாருங்கள், இந்த தண்டு சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கீழே போட்டுறாதீங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே மட்டும் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை மட்டும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிருக்கேன்ல இந்த தண்டு, அதை மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ வந்து இதை நறுக்கியாச்சு, வெள்ளைப்பூடு தோல் உரிச்சாச்சு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் வேக வைக்கிற மாதிரியே போட்டு சுடுதலில் போட்டு வேக வச்சிங்கன்னா இதோட சத்தெல்லாம் போயிடும். கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியில் விட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். அதே மாதிரி என்னைக்கு செய்ய போகிறீங்களோ அன்னைக்கே வாங்கி உடனே செய்கிறதா இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்னால ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடைக்காது. முதல் நாள் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் செஞ்சுருங்க. ஒரு நாளைக்கு மேலே வச்சிங்கனாவே கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கே தெரியாமல் உள்ளே வந்து பூச்சி புழுலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு நாள் தான் இதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான். ஏன்னா கடையில் எத்தனை நாள் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அதனால வாங்கிட்டு வந்து உடனே நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கல் உப்பும் வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ப்ரக்கோலி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு நம்ம விட்டுறோம். ஒரு 5 நிமிஷம் இது கழுவுன மாதிரி செஞ்சால் போதும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இது மாதிரி சின்னதாக நறுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்போம்ல பெருசாகவே, அதை வந்து நம்ம நார்மலாக ஒரு ரன்னிங் வாட்டரில் அப்படியே குழாயில் திறந்து விட்டிங்கன்னா அப்படியே ஏதாவது பூச்சி இருந்தால் போயிடும். இது வந்து இந்த மாதிரி மூழ்க வச்சிடும் நறுக்கின பிறகு. ஒரு 5 நிமிஷம் தான், இதுக்கு மேலே வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரக்கோலி சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி பட்டரில் பண்ணுறோம். இப்போ இது 1 கிலோ நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, 1 கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர்னால் நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன். இப்போ வெள்ளைப்பூடை நம்ம சேர்த்துடுறோம். சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். இதெல்லாம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை. இப்போயே ப்ரக்கோலியும் சேர்த்துடுறோம். ப்ரக்கோலியை நம்ம தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது. வேணும்னா ஒரே ஒரு கை அளவு தண்ணியை தெளித்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அப்பப்போ இந்த மாதிரி மூடியை திறந்து லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். அப்போ இன்னும் வந்து அந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ஊற்றிருக்கிற தண்ணி வத்துற அளவு நம்ம வந்து வேக வச்சா போதும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எதுக்கு சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா வெயிட் லாஸ்க்காக தான் சாப்பிட ஆரம்பித்தது. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக இந்த ப்ரக்கோலியை சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும். அதே மாதிரி
ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது குட் சோர்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட். ஃபுல்லாக வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது இதில். நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு டேப்லெட்டே தருவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த காயை சாப்பிடும் போது நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் இதில் நேச்சுரலாகவே இருக்குது. அது மாதிரி பொட்டாசியம் ஃபைபர் நிறைஞ்சிருக்குது. விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் கே அண்ட் சி வந்து இதில் நிறையா இருக்கிறனால எலும்புகளுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. அதே மாதிரி கேன்சருக்கு வந்து அந்த கெட்ட செல்ஸ்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கு குடிக்கும்போது நல்ல ஞாபக சக்தி அதெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இது வந்து நம்ம எக்ஸாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு காலையில் வந்து சில பேருக்கு சாப்பிட்டா தூக்கம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டு போனோம்னா எந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பாங்க, தூக்கமும் வராது. காலேஜ் போகிறவங்க செய்கிறவங்களுக்குலாம் வந்து உடனே செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வேணும்னாலும் இந்த ப்ரொக்கோலி ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தமாகவே ஒரு 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இருக்கிற மிளகுத்தூள், நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காயே சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்னும் இல்லை இதுவும் பிடிக்கல குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதில் லைட்டாக அடுப்பெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மயோனைஸ் இருக்குது பாருங்கள், அதை நல்லா அப்படி மேலே போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அந்த மொத்தம் 4 நிமிஷத்துக்கு மேலே வெந்துருச்சுன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நறுச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் குழஞ்சிருச்சு அந்த டேஸ்ட்டே மாறிடும். இது அந்த மயோனைஸ் வந்து நம்ம எந்த ஃப்ளேவர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜிடேரியன் மயோனைஸ் கிடைக்குது. அப்படி இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் மயோனைஸ் போட்டு கிண்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே தட்டு நிறைய ஆவி பறக்க உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.